அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அருளின் எம்எல்ஏ பதவியை பறிக்க வேண்டும். சட்டசபை சபாநாயகரிடம் பாமகவினர் மனு. பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் உட்கட்சி குழப்பம் தலைதூக்கி நடைபெற்று வருகிறது. இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் பிரச்சனை நாளுக்கு நாள் பூதாகரமாக அதிகமாகி வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். சேலத்தைச் சேர்ந்த எம்எல்ஏ அருள் மற்றும் ஜி.கே. மணி போன்றோர்கள் ராமதாஸ் அணியில் உள்ளார்கள். மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம், மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார், தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் போன்றோர்கள் அன்புமணி அணியில் இருந்து வருகிறார்கள். எம்எல்ஏ அருள் சமீபத்தில் அன்புமணியை விமர்சனம் செய்து பேசியிருந்தார். மேலும் சேலத்திலிருந்து பல கார்களிலும் வேன்களிலும் தனது ஆதரவாளர்களை தைலாபுரம் தோட்டத்திற்கு கூட்டி வந்த சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து அதிகாரமும் ராமதாஸ் அவர்களிடம்தான் உள்ளது. ஐயாவும் சின்ன ஐயாவும் எங்களுக்கு 2 கண்கள். அன்புமணி ராமதாஸ் தவறு செய்கிறார். இவர் தந்தை சொல்லை கேட்காதவர் என்ற ஒரு முன்னுதாரணமாக மாறிவிடக்கூடாது. ராமதாஸ் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என அப்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார். இதனால் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்குகிறேன் என அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருந்தார். மேலும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் யாரும் அவரோடு ஒட்டு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும் கேட்டுக்கொண்டிருந்தார். அதற்கு அடுத்ததாக ராமதாஸ் அவர்களோ, கட்சியில் யாரையும் நீக்கும் அதிகாரம் அன்புமணிக்கு இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் நான் மட்டுமே யாரை வேண்டுமென்றாலும் நீக்கலாம், சேர்க்கலாம். சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் அதே பதவியில் தொடர்வார். அவர் கட்சியின் மூத்த தலைவர். அவரை நீக்கும் அதிகாரம் அன்புமணிக்கு இல்லை என குறிப்பிட்டிருந்தார். மேலும் அருள் அவர்களும் இதே வாக்கை கூறியிருந்தார். கட்சியில் நீக்கக்கூடிய அதிகாரமோ சேர்க்கக்கூடிய அதிகாரமோ ராமதாஸ் அவர்களுக்கு மட்டுமே இருக்கிறதே தவிர அன்புமணி அவர்களுக்கு இல்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். அன்புமணியின் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களான சதாசிவம், சிவகுமார், வெங்கடேஷ் என்ற மூவரும் பாலு அவர்களின் தலைமையில் சட்டமன்ற சபாநாயகர் அவர்களை சந்தித்து, சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அருள் அவர்களை எங்களது கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம். அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொறடாவாக இனிமேல் தொடர முடியாது. அவரை எங்கள் கட்சியிலிருந்து நீக்குவதாக எங்கள் தலைவர் அறிவித்துள்ளார். அது தொடர்பான விண்ணப்பத்தை அளிக்கின்றோம். அவர் இனிமேல் எங்கள் கட்சியை சார்ந்தவர் இல்லை என குறிப்பிட்டிருந்தார்கள். மேலும் இந்த விண்ணப்பம் சபாநாயகர் அப்பாவு அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. பிரச்சனை முடிந்துவிடும், பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாகிவிடும் என நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. பிரச்சனை சிறிதாகத்தான் இருந்து வருகிறது என பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அன்புமணி ஆதரவாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களையே பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை என்று சபாநாயகரிடமே மனு அளிக்கும் அளவிற்கு பிரச்சனை முற்றியுள்ளது. மேலும் சபாநாயகர் அப்பாவு மற்றும் சட்டசபை செயலாளர்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பது இதுவரையிலும் தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்திலும் அன்புமணி அவர்கள் தரப்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதாவது 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், கட்சியின் 85% மாவட்ட செயலாளர்கள் என அனைவரும் என்னோடு உள்ளார்கள். எனது அணிதான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி. எனவே கட்சி பெயர், சின்னம் அனைத்தையும் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இவர்களும் அன்புமணிக்கு சாதகமான பதிலை கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த பிரச்சனை தேர்தல் ஆணையத்திற்கு சென்றால் அன்புமணி அவர்களுக்குத்தான் கட்சி கிடைக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. ஆனால் ராமதாஸ் அவர்களோ அன்புமணிக்கு எதிராக மாவட்டங்கள் தோறும் பொதுக்கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார். மேலும் ஆகஸ்ட் மாதம் பூம்புகாரில் வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டை கூட்டியுள்ளார். அது மாமல்லபுரத்தில் கூடிய கூட்டத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் எனவும் கட்டளை பிறப்பித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. நன்றி.